அன்றைக்கு சிவகங்கை விட்டு வெளியேறும்போது விருப்பாட்சியிலே நம்முடைய பாட்டனார் கோபால் நாயக்கர் அவர்கள் நம்முடைய பாட்டிக்கு அடைக்கலம் கொடுத்து சொந்த மகள் போல பாவித்து தங்க வைத்து பாதுகாக்கிறார். அங்கிருந்துதான் மன்னர் ஹைதர் அலிக்கு கடிதங்களை 3 கடிதங்களை நமது பாட்டியார் எழுதுகிறார். பதில் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் 4 படை வீரர்கள் நேரடியாகவே ஹைதர் அலியை சந்திக்க செல்கிறார்கள். அங்கே பேசிக் கொண்டிருந்த வீரர்களிடத்தில் ஹைதர் அலி கேட்கிறார், எங்கே வேலு நாச்சியார் வரவில்லையா என்று கேட்கிறார். கேட்ட உடனேயே ஒரு 2-3 அடி முன்னாடி நகர்ந்து தலைப்பாகையை கலட்டி முடியை விரித்து விட்டால் அதுதான் நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். அந்த நொடியில் இருந்து ஹைதர் அலி இடத்திலே அவருடைய தாய்மொழி உறுதியிலே நம் பாட்டி பேச தொடங்குகிறார். ஹைதர் அலி வியந்து போகிறார். ஒரு தமிழ் மகள் என் தாய்மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாளே என்று வியந்து அந்த நொடியில் இருந்து தன் மகள் போல நம் பாட்டியை நேசிக்க தொடங்குகிறார். தன் அரண்மனைக்குள்ளே நம் பாட்டியின் குலதெய்வம் கோயிலை ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து, அவன் இஸ்லாம், நமது பாட்டியின் வழிபாடு தெய்வம் வேறு. ஆனால் அவன் அரண்மனைக்குள்ளே பாட்டியின் குலதெய்வம் கோயிலை கட்டி கொடுத்து, உன் குலதெய்வத்தை நீ வழிபட்டுக்கொள் மகளே என்று அனுமதி தந்த பெருமகன் ஹைதர் அலி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசல, உள்ள அப்பா பேசியிருக்காரு. ஒரே வரவெல்லாம் தலைவன் தலைவன் சொல்லிதான் இப்படி போயிடுச்சு நாடு. அப்போது நமது பாட்டிக்கு படை உதவி செய்ய ஹைதர் அலி ஒத்துக்கொண்டு படை வீரர்களை அனுப்புகிற போது 5000 போர் வீரர்களை அனுப்புகிறார். 5000 வீரர்களை அனுப்புகிறார். தம்பி விடுங்க தம்பி, வாங்க தம்பி. என்ன பண்ற, கஞ்சா போட்டாப்ல, என்ன பண்றாப்ல? போயிட்டா கரெக்ட். நாம் தமிழர் கட்சி சார்பில் வீரப்பெரும் பாட்டி வேலுநாச்சியார் வீரப்புகழ் போற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீரப்பெரும் பாட்டி வேலுநாச்சியார் அவர்களின் வரலாற்றையும் போர்த்திறன் பற்றியும் வீரமிக்க பேசினார். அதாவது 3 கடிதங்கள் எழுதியும் ஹைதர் அலியிடமிருந்து எந்த பதிலும் வராததால் 4 போர் வீரர்கள் ஹைதர் அலியை நேரில் சென்று சந்திக்க போயுள்ளார்கள். அப்போது ஹைதர் அலி எங்கே வேலுநாச்சியார் வரவில்லையா என்று கேட்க, அந்த 4 பேரில் ஒருவர் ஒரு அடி முன்னே வந்து தலப்பாகையை கலற்றி நம் பாட்டி வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் அவரின் தாய்மொழியான உருதில் பேசத் தொடங்கினார். அதை வியந்து பார்த்த ஹைதர் அலி, ஒரு தமிழ் மகள் என் தாய்மொழி உருதுவை இவ்வளவு அழகாக பேசுவதை பார்த்த பின்னர் வேலு நாச்சியாரை ஹைதர் அலி தன் சொந்த மகள் போல் நேசிக்க தொடங்கினார் என்றும் சீமான் கூறினார். இதைத் தொடர்ந்து சீமான் அவர்கள் பேச கூட்டத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் சீமானை பார்த்து தலைவா தலைவா என்று கோஷமிட்டார். அதற்கு சீமான் அவர்கள் போற வரவனை எல்லாம் தலைவன் என்று சொல்லிவிட்டு தான் நாடு இந்த நிலைமைக்கு இருக்கிறதாக சிரித்தபடி தெரிவித்தார். மேலும் இது அவர் பேசவில்லை, உள்ளே இருக்கும் அப்பா பேசுகிறார் என்று திமுக அரசை மறைமுகமாக தாக்கினார். அதே போல் அந்த கூட்டத்தில் மற்றொருவர் லவ் யூ சீமான் அண்ணா என்று கூற, அதற்கு சீமான் அவர்களும் லவ் யூ டூ என கூறியுள்ளார்.